கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சமாதானத்தின் கர்த்தர். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு நிம்மதி வேணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லா மனுஷரிடத்திலும் இருக்கு. அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, அவங்க எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிம்மதி, ஒரு சமாதானம். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, நம்ம கையில பணம் நிறைய இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒரு நிம்மதியை தேடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஏதாச்சும் ஒரு சேலஞ்சில் வின் பண்ணா, ஒரு விஷயத்த சாதிச்சேன் அப்படின்னா, அது மூலியமா எனக்கு பாத்தீங்கன்னா வெற்றி, ஒரு ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நான் விரும்பிய ஒரு பெண்ணிடத்துல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, நான் விரும்பிய ஒரு நபர் இடத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் எனக்கு இருக்கும் அப்படின்ட்டு, ஒரு சந்தோஷம் நிம்மதி இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாதானத்துக்காக நிறைய காரியங்களை அவங்க செயல்படுவாங்க. டிவி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு, நிம்மதியா இருக்கு. மொபைல் நோண்டும் போது எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் பிடிச்சத பிரியாணி தான் சாப்பிடும் போது எனக்கு ஒரு நிம்மதி, சமாதானமா இருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் நினைச்சுப்பாங்க. ஆனா அந்த சமாதானம் பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சமாதானங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் தான் இருக்கும். அந்த பிரியாணி சாப்பிடுற வரைக்கும் தான் இருக்கும், காசு நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும், அந்த உறவுகள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அந்த அந்த சமாதானம் நமக்கு கடைசி வரைக்கும் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நம்ம இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. ஆனா சமாதானம் யார் இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். ஒரு நபர் இடத்துல இருக்கு. அந்த நபரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கோம். அவர் வேற யாருமே இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6ல கூட நம்ம வாசிக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே, 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பாருங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சமாதானத்தின் கர்த்தர். அவருடைய நாமமே பாத்தீங்கன்னா சமாதான பிரபு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6ல நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாருங்க, அவருடைய பேரே இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாதான பிரபு. இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற சமாதானத்தை மாதிரி அவர் கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்கிற சமாதானமே வேற. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், காசு இருந்தா நமக்கு எப்பவுமே சந்தோஷம், நிம்மதி எப்பவுமே இருக்கும் அப்படின்னு கிடையாது. நம்ம மனசுல ஏதோ ஒரு குறை கண்டிப்பா இருந்து கொண்டே இருக்கு. நான் மத்தவங்களை காட்டிலும் உடம்புல நல்லா ஃபிட்டா இருக்கேன், எனக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லை அப்படின்னு நினைச்சாலும் கூட நமக்கு உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, ஐயோ ஏதாச்சும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 24ல கூட சொல்றாங்க பாருங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 24, கிதியோன் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். பாருங்க, யெகோவா ஷாலோம். இன்னொரு ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாதானத்தின் கர்த்தர். அவர் பாத்தீங்கன்னா சமாதானமாவே இருக்கிறார். நான் கூட நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம மைண்ட்ல யோசிச்சு கொண்டிருக்கோம். நம்ம நிறைய விஷயங்களை பண்றோம், நன்மையான காரியங்களை ஒரு சில பேருக்கு செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஆனா ஏன் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சமாதானமே இருக்க மாட்டேங்குது? எவ்வளவோ முயற்சி பண்றோம். குடும்பத்திலேயே கூட பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் சமாதானம் இருக்கும், கொஞ்ச நாள் பிரச்சனைகள் இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே நிம்மதி இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா,
அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, சமாதானத்தின் கர்த்தர். சங்கீதம் 29 வசனம் 11 கூட வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 29 வசனம் 11 கூட வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் கொடுக்கிற சமாதானம். ஏதோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்கள் இடத்துல இருந்து நிம்மதி சமாதானம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவர்கள் இடத்துல வருகிற சமாதானம் நிம்மதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம். நமக்கு நித்தியமான சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர், நித்தியமான ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல எக்கச்சக்க பிரச்சனை ஓடிட்டு, வேலை ஆபீஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல பிரஷர் போடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஒரு புயல் போல நமக்கு எந்த ஒரு பிரச்சனை, அது குடும்ப ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல வர பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேற எந்த விதத்துல வருகிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் வந்து அவர் நினைச்ச ஒரே செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தரைமட்டமாக்க முடியும் எல்லா பிரச்சனையும். அதான் சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர் நினைச்சாருன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை ஒரே செகண்ட் எல்லாத்தையும் காலி பண்ணி நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்து நினைச்சா கொடுக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய தடவை அனுபவிச்சேன் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை. ஒரு புயல் போல நமக்கு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எப்படிதான் மேற்கொள்வது அப்படின்னு கூட நம்ம நினைச்சிருக்கோம். பிரச்சனை நமக்கு மாத்திரம்தான் வரும் அப்படின்னு நினைக்காது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார் ரொம்ப நேசிக்கிறோமோ அவர்களுக்கு கூட பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிச்சு நமக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 14 வசனம் 30 கூட வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 14 வசனம் 30 கூட வாசிக்கும் பொழுது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு. ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சம்பளம் கொடுக்கிற ஒரு வேலை இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு வீடு, சொந்தமா ஒரு வீடு இருக்கலாம், நல்ல சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பமே அவனுக்கு அமைஞ்சிடலாம். ஆனா அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய இருதயத்துல சமாதானம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா திருப்தி இல்லை, அவனுடைய இருதயத்துல சுத்தமா நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு முதல்ல இழக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கத்தை இழந்துருவான். தூக்கத்தை கண்டிப்பா இழந்துருவான். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள், மைண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன பிரச்சனை வருமோ, ஏன் என் வாழ்க்கையில சுத்தமா நிம்மதியும் சந்தோஷமா இல்லை, நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் நான் வந்து பாடுபட்டுட்டே இருக்க போறேனா. அவனுடைய மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம், நிம்மதி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஃபர்ஸ்ட் இழக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கம். தூக்கம் போச்சு அப்படின்னா அவனுடைய உடல் நிலை கண்டிப்பா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பாருங்க, நமக்கு எல்லாமே இருக்கு. நல்ல ஒரு வேலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே இருந்தும் நம்மளுடைய மைண்ட் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கத்தை இழப்போம், நமக்கு உடம்பு கம்ப்ளீட்டா பலவீனம் ஆயிடும். இப்படி பலவீனம் ஆகும்போது நம்ம கூட இருக்கிற எல்லாரு மேலேயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் அடையும். அப்படி நமக்கு உள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து அவர்கள் மேல திருப்பி கோவப்படும், கை ஓங்கும், குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா விரிசல் உண்டாகும் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம டாக்டர் கிட்ட போலாம், அவர் வந்து உடல்ல இருக்கிற பிரச்சனையை நீக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல இருக்கிற பிரச்சனையை கூட வந்து சைக்காட்ரிஸ்ட் மூலியமா கூட நீக்கலாம். ஆனா நம்மளுடைய ஆத்மாக்கு அமைதியும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். நீதிமொழிகள் 14 வசனம் 30 கூட வாசிக்கும் பொழுது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். பாருங்க, நம்மளுடைய உள்ளான மனுஷன், இன்னர் பீஸ் அப்படின்வாங்க, நம்மளுடைய உள்ளான மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் இல்லை
அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதுவே சொஸ்த மனம், அதாவது எல்லாமே எல்லா விஷயத்திலும் பரிபூர்ணமான ஒரு மனம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் எப்பவுமே கிளியரா நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடலுக்கு ஜீவன். தூக்கம் நல்லா வரும். தூக்கம் நல்லா வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பும் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகளையும் நம்ம வந்து நல்லா வைத்திருக்க முடியும். எனக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல தூக்கம் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேற எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. வேற எந்த ஒரு விஷயத்திலும் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அது எனக்கு மாத்திரம்தான் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு பேட்டரி சார்ஜ் போட்ட மாதிரி என் உடம்பு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன்னா எனக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் போட்ட மாதிரி நான் அந்த ஒரு நாள் முழுக்க அந்த தூக்கத்தை வச்சு நான் வந்து எனக்கு அப்படி ஓட்டிடுவேன். இது சரியா தூங்கல அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட நல்ல ஒரு தூக்கத்தையும் நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அதான் சொல்றாரு, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. அடுத்தது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 23. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதே என்று சொன்னார். அதாவது இங்க கிதியோன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதியா வந்து கர்த்தர் வந்து ஏற்படுத்திக்கிறார் கிதியோன்னு. யாருக்கு நியாயாதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு. ராஜாங்க வர்றதுக்கு முன்னாடி, ராஜாவுடைய காலகட்டங்கள் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் மக்களை யார் வந்து வழி நடத்திட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு ஒரு நியாயாதிபதிகளை வந்து கர்த்தர் ஏற்படுத்திக்கிறார். அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை வழி நடத்திட்டு வராங்க. இஸ்ரேல் மக்களை ஒடுக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிரிகள் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. பெலிஸ்தியர்கள் அந்த மாதிரி நிறைய எதிரிகள் வந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எதிரிகள் கிட்ட இருந்து கிதியோன் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கிறார். நான் எப்படி வந்து அந்த எதிரிகளை வந்து சமாளிக்க போறேன், நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட எதிரிகள் இடத்துல இருந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற போறேங்கிற ஒரே பயத்தோட இருக்கான். நானே வந்து ரொம்ப பலவீனம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறேனே, எனக்கு வந்து எப்படி வந்து நான் வந்து ஜெயிக்க போறேன் எதிரிக கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் வந்து அவனுக்கு நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயத்த கொடுக்குறார். சொல்றாரு பாருங்க, அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம். ஃபர்ஸ்ட் அவனுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து அவனுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போட்டு சமாதானத்தை கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருப்போம், சந்திச்சுட்டு இருப்போம். அந்த பிரச்சனைய அப்படியே எடுத்து போட மாட்டார். அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்துட்டு இருப்போம். அந்த பயத்தை எடுத்து போட்டு கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் வெற்றியை கொடுக்கறதுக்கு முன்பாக நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போட்டு கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அதே போல கிதியோன் பயந்துட்டு இருக்கான். எதிரிகள் வராங்களே, நம்மளை சுத்தி இருக்கிறாங்களே, அவங்க நான் எப்படி முறியடிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கேள்விக்குறி அவனுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சமாதானம், பயப்படுதில்லை, நீ பயப்படாத, நீ சாக மாட்டேன். கர்த்தர் ஒரு விஷயம் சொன்னார்னா அது கண்டிப்பா நடக்கும். அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கான். ரொம்ப அவனுடைய எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோ, நம்ம பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோ. நம்மளுடைய வாழ்க்கையிலயும் கிதியோன் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், அது நல்லா வருமோ வராதோ. நல்ல ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுமோ முடியாது. நம்மளுடைய பிள்ளைகளை வந்து கரை சேர்க்கறதுக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அவங்கள நான் நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனோ, நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னுடைய பிள்ளைகளை நல்லபடியா நான் வளர்க்க முடியுமோ முடியாதோ, இப்படி நிறைய மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு குறிகள் இருக்கும். கர்த்தர் வந்து அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு சமாதானம், பயப்படாது, நம்ம நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும். கர்த்தர் இடத்துல நம்ம வந்து விசுவாசமா இருந்தா. இதான் கிதியோன் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கான். கர்த்தர் இருந்தாலும் அவனுக்கு அந்த வந்து அந்த போரை வந்து அவனுக்கு வெற்றி வகை சூட செய்கிறார். அதுக்கு வெற்றி வாகுக்கு முன்பாக அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த பயத்தையும் வந்து கர்த்தர் வந்து எடுத்து போட்டு அவனுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை இங்க கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அதே போல கிதியோன் மாதிரி
தாவீதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவனை சுத்தி எக்கச்சக்க பேர் அவனுக்கு வந்து அவனை கொலை பண்ணணும், அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவன் குடும்பத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய மகன் அப்சலோம் வந்து அவனை தாவீதை வந்து கொலை செஞ்சு போடணும்ட்டு தெரியலாம். அந்த மாதிரி நேரத்துல கூட நமக்கு தூக்கம் வருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீதுடைய நிலையில இருக்கும் பொழுது நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வருமா? தூக்கம் வராது. தூக்கத்துல கூட யாராச்சும் கல்லு தூக்கி மண்டையை போட்டு கூட உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கூட இருக்கிறவங்களே அவனுக்கு வந்து எதிரிகளா இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் வசனம் 8. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் வசனம் 8. சமாதானம் கூடி கொடுத்துக் கொண்டு விட்டே செய்வேன். கர்த்தாவே, நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். பாருங்க, அவனை சுத்தியும் முதுகுல குத்துனவங்க, கூட இருந்து குழி பறிச்சவங்க, அவனை வந்து பாத்தீங்கன்னா கொலை செஞ்சு போடணும்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க தாவீதை சுத்தி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கூட அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். பாருங்க, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என் பட்சத்துல இருக்கும் பொழுது மனுஷன் என்னை என்ன பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் அவனுக்கு. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் தைரியமும் நமக்கு இருக்கா அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனம் 4 கூட சொல்றாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில கூட தாவீதுக்கு நேரிடுகிற பிரச்சனையை காட்டிலும் கம்மியான பிரச்சனை நமக்கு இருக்கும். அதுக்கே நாம வந்து பயந்துகிட்டு இருப்போம். அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த பிரச்சனையை கொண்டு வரவங்களை வந்து நிர்மூலமாக்குவார். அவர்களை ஒண்ணுமில்லாமல் பண்ணி போடுவார். ஒரு வழியா வந்தாலும் அவர்கள் 7 வழியாக திரும்பி போவார்கள்ங்கிறத நம்ம வாசிக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ இனிமேல் காண மாட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நமக்கு வருகிற பிரச்சனை, கொண்டு வர பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து எடுத்து போடக்கூடியவரா இருக்கிறார். பாருங்க, தாவீது வந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில இருக்கும் பொழுது கூட சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் விசுவாசமும் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கர்த்தர் நமக்கு எப்பவுமே நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனம் 3. ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனம் 3. உண்மை உறுதியாக உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாருங்க, உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். காத்தடிச்சாலும் சரி, மானா அடிச்சாலும் சரி, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஏன் கூட நான் வந்து கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எனக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார், என்னை ஆசிர்வதிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை யார் இடத்துல இருக்கிறோம், யார் வந்து கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறார்களோ, மனுஷன் வந்து எனக்கு நல்ல ஒரு நீனா இன்னும் இப்படியே வந்து இருந்துகிட்டு இருக்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்காக நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க, நம்மளை கீழே அவங்க தள்ளுவாங்க, எனக்கு கீழே தான் அவள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. ஆனா நம்ம தொடர்ந்து நல்ல காரியங்களை நம்ம பண்ணி கொண்டே வரும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியங்களை நம்ம வந்து செய்து கொண்டு வரும் பொழுது, அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, அவர் இடத்துல நம்ம பூரண நம்பிக்கையை நம்ம வந்து வைக்கும் பொழுது, அவர் நம்மளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். அதான் சொல்றாரு பாருங்க, உண்மை 26ஆம் அதிகாரம் வசனம் 3ல உண்மை உறுதியை பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அடுத்ததாக யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 27. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 27.
சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ நமக்கு சமாதானத்தை யார் கொடுக்கிறா அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதான் இங்க சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்லாம் சொல்லல. பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையிலும் கூட நான் உங்க கூடவே இருந்து அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவியும் புத்தியும் பலனையும் கர்த்தர் கொடுப்பார். கொடுத்து அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி போட்டு நமக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் கொடுக்கிறார். இதுதான் அவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சத்தியம், ப்ராமிஸ், வாக்கு தத்தம். மனுஷன் கொடுக்கிற சமாதானம் கிடையாது இது. இப்போ ஏதாச்சும் இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய வார் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சமாதான பேச்சு பேசுவாங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 2 பேருக்கும் ஒத்து போச்சுன்னா சமாதானம் பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய போர் அது மாதிரிலாம் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க சமாதானமா பேசி நல்ல ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் தான். கர்த்தர் கொடுக்குற சமாதானம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நிலைச்சிருக்கும். அவருடைய ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லாருக்குமே நிம்மதியும் சந்தோஷமும் தான் இருக்கும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே. ஆனா யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தர் எனக்காக ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுதான் என்னுடைய இலக்கு. இந்த பூமியில இருக்கிறது என்னுடைய இலக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சமாதானத்தை அடைவது, நித்தியமான ஒரு சமாதானத்தை அடைவதுதான் என்னுடைய இலக்கு. இந்த பூமியில எனக்கு நம்ம மைண்ட் வந்து செட் பண்ணிடணும். எனக்கு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா கர்த்தர் எல்லா பிரச்சனையில இருந்து என்னை நீங்களாக்கி விடுவார். எனக்கு அது குறித்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எனக்கு எந்த ஒரு டவுட்டும் என் மனசுல இல்லை. ஆனா நான் பிரயாசப்படுகிற ஒரே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து நித்தியமான ஒரு சமாதானம் வேணும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மாத்திரம்தான் இருக்கு. அதுதான் இங்க சொல்ற. மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 39. மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையானே அமைதலாக இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய சீஷர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு செல்கிறார். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த படகு வந்து கவிழ்ந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய சூறாவளி காத்து வருகிறது. சோ அப்படி வரும்பொழுது கூட சீஷர்கள் எல்லாருமே வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா ஜாலியா அவர் நிம்மதியா வந்து படுத்துட்டு இருக்கிறார். இத பார்த்து சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இந்த சூறாவளியில நாங்க வந்து விழுந்து போயிடுவோமோ, நாங்க வந்து பயந்துட்டு இருக்கோம், ஆனா நீங்க வந்து நிம்மதியா படுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும் பொழுது, அப்போ அவருதான் அந்த அந்த நேரத்தை சொல்றாரு, அவர் விழித்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு. பாருங்க, இந்த இந்த எல்லா விஷயத்தையும் உண்டு பண்ணுகிறவர் அவர். இந்த இயற்கையான எல்லா காற்றையும் கடலையும் எல்லா விஷயத்தையும் உண்டு பண்ணுகிறவர் அவர். அவருக்கு எந்த எல்லா அதிகாரமும் பிதாவாகிய தேவன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்திருக்கிறார். இயற்கைக்கு மாற நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அடக்கும் பொழுது, சமாதானத்தை கொடுக்கும் பொழுது, இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொல்லும் பொழுது, நமக்கு நேரிடுகிற எல்லா பிரச்சனையும், அந்த சூறாவளி மாதிரி வருகிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் வந்து எடுத்து போட வல்லவரா இருக்கிறாரா மாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதாவே இயேசுவே, அன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூறாவளி காத்தெல்லாம் நீங்க வந்து ஈஸியா வந்து அதட்டி அமைதலா இருன்னு சொன்னீங்க. இப்ப என்னுடைய வாழ்க்கையில அதே போல சூறாவளி மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் நீக்கி போட்டு என்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க அப்படின்னு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் இடத்துல கேட்கும் பொழுது, அவரு நமக்கு இல்ல, நான் உனக்கு கஷ்டத்தை வச்சிருப்பேன், உனக்கு சமாதானமே கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல போறாரு. அப்படி கிடையாது. விசுவாசத்தோடு யார் கேட்கிறாங்களோ, நம்பிக்கையோடு யார் கேட்கிறாங்களோ, அவரை பற்றி கொண்டு யார் கேட்கிறாங்களோ, கண்டிப்பா அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார்.
யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 10. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 10. பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என்ன வசனம் அது? யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அங்க அதாவது இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் வீட்டு அறையில வந்து சீஷர்கள்லாம் வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. தலையே தூக்கிட்டாங்க, தலையே சிலுவையில அரிஞ்சு போட்டாங்க. நம்மலாம் வாழுங்க, நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மள வந்து கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஒரு மேல் வீட்டுல வந்து நல்லா பூட்டிக்கிட்டு யாருமே உள்ள நுழையாதபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கதவு சாத்திக்கிட்டு உள்ள இருக்கிறாங்க. பூட்டின கதவுல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உள்ள வந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு வேற ஒரு சரீரமானது கொடுக்கப்படுது. அவர் உயிர் தெளிந்து விட்டார். உயிர் தெளிந்ததுக்கு பிறகு அவர் வந்து சீஷர்கள் மத்தியில வராரு. எல்லாம் பயந்துட்டாங்க. என்னடா அது, எல்லாருமே நம்ம எல்லா கதவையும் பூட்டி வச்சிருக்கோம் ஸ்ட்ராங்கா உள்ள நுழையாதபடிக்கு, இவர் என்னடானா உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்கிறாரு அப்படின்ற எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அப்புறம்தான் அவர்களுடைய கண்கள் வந்து திறக்கப்படுகிறது. அப்போ அவர்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை நீக்கி போட்டு கர்த்தர் வந்து ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நாம நிறைய விஷயங்களுக்காக பயந்துகிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன நடக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, அவர்களை நான் வந்து நல்லபடியா வளர்க்க முடியுமோ, ஒருவேளை நான் இல்லாம போயிட்டா அவர்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் நான் உயிரோடு இருக்கும்போது என் பிள்ளைகளுக்கு நான் நிறைய விஷயங்களை சேர்த்து வைக்கணும், இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய கேள்விக்குறிகள் நமக்கு இருக்கதான் செய்யும். நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து பயந்துட்டு இருக்கோம். ஏன்னா நான் கூட ஒரு சில நேரத்துல யோசிப்பேன், நான் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது யோசிப்பேன். ஏன்னா நான் இல்லாத நேரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த நான் சேர்த்து வச்ச அந்த விஷயத்தை வச்சு அவங்க வந்து நல்லா வாழ்வாங்க, யாருடைய தயமும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். இன்னொரு விஷயமும் நான் யோசிப்பேன், ஒருவேளை நம்ம நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க கர்த்தரை நேசிப்பாங்களா, கர்த்தர் இடத்துல போய் சேருவாங்களா, எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் யோசிப்பேன். அப்படின்னா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க பெருசா எந்த ஒரு எங்களுக்கு வந்து நல்லா படிக்க வச்சார். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்களை நல்லபடியா வளர்த்தார், நல்லபடியா படிக்க வச்சார். ஆனா சொத்து பத்து வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பெருசா எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நாங்க அதெல்லாம் நம்பி இல்லாம எங்க அப்பா வந்து எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு படிப்பை வந்து ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷமா நாங்க கருதுறோம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கர்த்தர் இடத்துல கம்ப்ளீட்டா சரண்டர் ஆனதுனால நாங்க வந்து இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருள் மீது நாங்க இச்சிக்காம கர்த்தர் இவ்வளவு நாள் எங்களை நல்லபடியாக வழிநடத்தி வந்திருக்கிறார். நல்ல ஒரு உத்தியோகம் கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தையும் வந்து கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான நல்ல ஒரு விஷயங்களை நம்ம வந்து ஏன் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் கர்த்தர் இடத்துலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு இருக்கோம். ஒருவேளை அப்பா அம்மா நமக்கு வந்து இந்த பெரிய ஏதோ ஒரு வீடு நிறைய காசு பணம்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா நம்ம கர்த்தர் இடத்துல போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் எனக்கு வந்து தோன்றிருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. நான் லிட்டரலா நான் வந்து பாத்திருக்கேன். அப்பா அம்மாவை சேர்த்து வச்ச பணத்தை வச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க. கர்த்தரை தேட மாட்டாங்க. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அது ரொம்ப நல்லதுக்குதான். பெருசா சொத்து பத்து நமக்கு இல்லைனாலும் கூட நாம யாரை நம்ம வந்து பெரிய சொத்தா நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து அண்டிட்டு இருக்கோம். அவரே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அதாவது நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதானத்தை நம்ம வந்து தேடிப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து வளர்றோமோ, இது வந்து பாத்தீங்கன்னா சமாதானம்ங்கிறது ஆவிக்குரிய ரீதியில ஒரு கனி, ஆவின் கனி. அதுல வருகிற ஒரு விஷயம் தான் சமாதானம். எந்த ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்களோ அவர்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே
சமாதானம் தங்கும். அப்படிப்பட்ட சமாதானத்தை நம்ம எப்படி பெறுவது அப்படின்னு பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7 கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7 கூட வந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதித்துக்கொண்டே சுகத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்கள் சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நான் எப்படி வந்து அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை பெறுவது? என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, நான் நிறைய என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, நல்ல ஒரு குடும்பங்கள் இருக்கு, நல்ல ஒரு குடும்பம் இருக்கு, நல்ல ஒரு வீடு இருக்கு, எனக்கு எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா என் மனசுல ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல அப்படிங்கறது நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிம்மதிய சந்தோஷத்தையும் யாருனால மட்டும் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால கொடுக்க முடியும். அதான் இங்க வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, நம்ம வந்து படபடப்பு நிறைய பேருக்கு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படபடப்பா இருப்பாங்க. ஸ்டேஜ்ல வந்து பேசுறதுக்கு படபடப்பா இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம ஜெபம் பண்றதுக்கு படபடப்பா இருப்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து துணிஞ்சு செய்வதற்கு படபடப்பாங்க. ஐயோ ஏதாச்சும் நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே வந்து நம்மள வந்து இருப்பாங்க. ஆனா நீங்க நல்லா நல்லா பாத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் துணிச்சலா அந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா ஒரு சில விஷயங்கள் பண்ணும்பொழுது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க. நாமளும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்ல. நம்ம நன்மையான காரியங்களை பண்ணும் பொழுது நம்ம தைரியமா பண்ணலாம். ஆனா மத்தவங்களை கெடுக்கிறதுக்கு பொய் பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா துணிச்சல் தைரியம் வருதுன்னு தெரியல. ஆனா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், நல்லா படிச்சு லைஃப்ல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பா தைரியம் தேவை. கர்த்தர் நம்ம கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து வாய்க்க பண்ணுவாங்க. அதுதான் சொல்ற, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் கண்டிப்பா ஜெபத்தின் மூலியமா தான் நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு பிறகு என் வாழ்க்கையில சமாதானமே இருக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம அப்படியேதான் இருப்போம். நமக்கு தூக்கமும் வராது. அதையே நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். அதே சமயத்துல நம்மளுடைய உடம்பும் போயிடும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம வந்து பகைக்க ஆரம்பிப்போம். அப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெபத்துல எல்லா கஷ்டத்தையும் நம்ம வந்து கர்த்தருக்கு தெரியப்படுத்துவது. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் வசனம் 22 வாசிக்கும் பொழுது சங்கீதம் 55ஆம் அதிகாரம் வசனம் 22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாருங்க, நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கர்த்தர் இடத்துல வச்சுக்கணும். நமக்கு விரோதமாக யாராச்சும் பேசுறாங்களா, திருப்பி நம்ம பேசாம கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார், கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விலகிடணும். அவ்வளவுதான். திரும்ப திரும்ப நம்ம பேசணும்னா நம்மளுடைய எனர்ஜி தான் வேஸ்ட். நமக்கு கடைசி வரைக்கும் அந்த 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 பிரச்சனையில இருந்து முடிவுக்கு வராது, சமாதானமும் நம்ம அடைய மாட்டோம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எனக்கு ரொம்ப உடம்புல ரொம்ப கஷ்டமா இருக்கு, சுகர் வந்து எக்கச்சக்கமா இருக்கு, பிபியும் வந்து பாத்தீங்கன்னா ஷூட் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஒரு வியாதி நீங்கிச்சுன்னா திரும்ப வேற ஒரு வியாதி வந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே நிம்மதி இல்ல குடும்பத்துல. உடம்புலதான் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இன்னும் எக்கச்சக்க பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சரி, வேலைக்கு போய் வேலையை செஞ்சு சம்பாதிக்கலாம்னு பார்த்தோம்னா வேலையிலயும் எக்கச்சக்க பிரச்சனை, பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு, முன்னேற விட மாட்டேன்றாங்க. இவ்வளவு பிரச்சனைய சுமந்துட்டு கர்த்தர் நம்மளை வழி நடத்திக்கிட்டு வந்தாருன்னா, ஒவ்வொரு நாளையும் நம்மளை கடைக்கு வைக்கிறாருன்னா, அப்போ அவருடைய இரக்கம் எப்படி இருக்கு, அவருடைய கிருபை எந்த அளவுக்கு நம்ம இடத்துல இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை பிதாவே, எனக்கு வந்து வாழ்க்கையில இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் இருக்கு, நான் இதை வந்து வேற யார் இடத்துலயும் கொண்டு போய் சொல்ல முடியாது.
அது சொன்னாலும் கூட அது எனக்கு அகைன்ஸ்டா, எனக்கு விரோதமா அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப நான் வேற யார் இடத்துல போய் நான் சொல்றது பிதாவே? நான் உங்களிடத்துலதான் வர முடியும். கர்த்தர் இடத்துல உங்க பாரத்தை வைத்திருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஏசாயா 48 கூட வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஏசாயா 48 என் கற்பனைகளை கவனித்தியானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து ஒபீடியன்ஸ் சொல்லுவாங்க, கீழ்ப்படிதல். தேவனுடைய சமாதானத்தை எப்படி எப்படிலாம் பெற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜபத்தின் மூலியமாக, அடுத்தது கர்த்தரை நம்புவதன் மூலியமாக, மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். கண்டிப்பா கீழ்ப்படிதல் இருக்கணும். நீ என் கற்பனைகளை கவனித்தாயான கவனிக்கிறதுன்னா என்ன? அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனா மனுஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாங்க. மனுஷன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சிருவாங்க. கர்த்தர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அது அவ்வளவுதான், அதை நம்ம பண்ணக்கூடாது. அதை பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருப்பான். நீ உன் கற்பனைகளை கவனித்தாயானால் உன் சமாதானம் நதியை போலவும் இருக்குன்ற. நதியை போலும்னா இருக்கும்னா என்ன? நதி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே கிடையாது. கடைசியா ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிடுறேன். கொலோசியர் 3:15. கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவராய் இருக்கிறீர்கள். பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு எழுதுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். நமக்கு வாழ்க்கையில நிம்மதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைத்திருக்கிற பணத்தினாலேயோ நம்மளை சூழ்ந்து இருக்கிற மக்கள்னாலேயோ கண்டிப்பா வந்து கிடைக்காது, இருக்காது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ தயவு செஞ்சு விசுவாசிங்க. எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் அந்த எல்லா பிரச்சனையிலையும் விட்டு என்னை வந்து விடுவிப்பாருங்கிற அந்த ஒரு விசுவாசம் கண்டிப்பா இருந்துச்சுனாலே எல்லா பிரச்சனையும் நாம வந்து ஈஸியா சமாளிச்சிட முடியும். அட, இந்த ஒரு பிரச்சனை தானே, ஏதோ நான் இதை விட பெருசா எதிர்பார்த்தேன் என் வாழ்க்கைய வரும்ட்டு பார்த்தா இது ஒரு சின்ன பிரச்சனை, இதெல்லாம் கர்த்தர் வந்து ஈஸியா கடக்க பண்ணிடுவார். அவர் நினைச்சாருன்னா எனக்கு வந்திருக்கிற அந்த ஒரு பிரச்சனையை ஒரு செகண்ட்ல மாற்றி போடுவார். அவருக்காக நான் வெயிட் பண்ணுவேன், கர்த்தருக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிட முடியும் சாத்தான்? அவனுக்கு நம்மளோட உயிரை எடுக்கிறதுக்கு கூட அவனுக்கு தகுதி கிடையாது. நமக்கு பிரச்சனையை கொண்டு வர முடியும், நமக்கு நிம்மதி இல்லாம போய் வைக்க முடியும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் என் கூட இருந்து எனக்காக அவர் வந்து யுத்தம் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் சரி, எந்த ஒரு சத்துருவும் சரி, சாத்தானும் சரி, நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிற மாதிரி யார் நமக்கு விரோதமாக செஞ்சாலும் கூட அது அவர்களுக்கு தான் வந்து சேரும். வேதாங்கமத்துல நம்ம நிறைய விஷயங்கள் நாம வந்து யாருக்காச்சும் குழி வெட்டணும் அப்படின்னா அந்த குழியில நாம தான் போய் விடுவோம். நமக்கு யாராச்சும் குழி வெட்டினாங்கன்னா அவங்கதான் அந்த குழியில போய் விடுவாங்க. நமக்கு கர்த்தர் நீடிய சமாதானத்தை கர்த்தர் வந்து எப்பொழுதுமே கொடுக்கக்கூடியவரா இருப்பார். அப்போ நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் தான், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவர் இடத்துல வந்து நமக்கு நித்தியமான சமாதானம் நமக்கு கிடைக்கும். பொறுமையா கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.